வணக்கம், மூக்கையர் மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நண்டு சமையல் வீடியோ தான். நண்டு சமைச்சு நம்ம படகுல கஞ்சி குடிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன மீன் பிடிக்க வந்திருக்கோம்னா கனவா வலையில் மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம பகுதியில் என்ன தொழில் நடக்கும்னா கனவா வலையும் அதோடு சேர்த்து சங்கு வலையும் தான் இந்த நேரத்தில் நம்ம பகுதியில் மீன் பிடிப்போம். இன்றைக்கி நம்ம கனவா வலைக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். சங்கு பிடிக்கவும் இந்த நேரத்தில் நம்ம வருவோம். இன்றைக்கி கனவா வலையோட நம்ம கரையை திரும்பிட்டோம். அந்த கரையை திரும்பும்போது நண்டு சமைச்சு நம்ம சாப்பிட்ட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடல் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அமைதியாக இருக்கா. இந்த மாதிரி இருக்கிற நேரம் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கும் சரி, அதே நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடல் எந்த ஒரு அலையோ எதுவுமே அதிகம் இல்லாத அளவுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம படகுல வலையெல்லாம் கடலுக்குள்ளேருந்து நம்ம இழுத்தாச்சு. அதுக்கப்புறம் கரையை திரும்பிக்கிட்டு இருக்கோம். கரையை திரும்பும்போது நம்ம அந்த நண்டுகளை உடச்சி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். நண்டை சின்ன சின்னதாக, அதாவது நம்ம எவ்வளவுக்கு சின்னதாக அதை கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதில் மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பீஸாக அந்த நண்டை உடச்சி நம்ம இப்போ சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சின்ன சிங்கிரால் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த சிங்கிராலையும் நம்ம இந்த நண்டோட சேர்த்தே சமைக்க போகிறோம். அதில் அந்த சிங்கிராலை நம்ம உடச்சி நம்ம இந்த நண்டோடையே சேர்த்து மொத்தமாக சேர்த்து சமைச்சு நம்ம சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத வீடியோவை முழுசாக பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த நண்டு சமையல். இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணும்போது ரொம்பவே அதிகமான மழை. இந்த வீடியோ எப்படின்னா நம்ம போன வாரத்தில் கடைசி நாள் கடலுக்கு போகும்போது எடுத்த ஒரு பதிவு தான். ரொம்ப அதிகமான மழையினால் கிட்டத்தட்ட இந்த திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளுமே நம்ம படகுகள் எதுவுமே அதிகமாக கடலுக்கு போகல. புயல் அறிவிப்பு வேறு கொடுத்தனால எல்லா படகுகளுமே பத்திரமாக கரையோரத்தில் நிப்பாட்டியாச்சு. நம்ம இனிமேல் மறு அறிவிப்பு வந்த பின்னாடி தான், அதாவது நம்ம கடலுக்கு எல்லாரும் மீனவர்களும் போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்த பின்னாடி தான் நம்ம மீன் பிடிக்கவும் போக முடியும். அது வரைக்கும் நம்ம மீன் பிடிக்கவும் போக முடியாது. ஏன்னா சரியான மழை காற்று எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா மீனவர்களுமே பத்திரமா கரையை இருக்க சொல்லிட்டாங்க. இப்போவுமே நம்ம பகுதியில் சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நான் இந்த வீடியோவையும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவாம்
நம்ம இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் தான் சமைக்கிறோம். என்னென்னா நம்ம வத்தல் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பட்டை இதுக்கு போட்டு மட்டும்தான் நம்ம சமைக்கிறோம். ரொம்பவே வந்து அதிகமான பொருட்கள் எல்லாம் சேர்க்கல. அதே நேரத்தில் வெங்காயம் தக்காளி இதுவும் சேர்க்காத அளவுக்கு ரொம்பவே கம்மியான பொருள் மட்டும்தான் போட்டு நம்ம சமைக்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். ஏன்னா இந்த நண்டு எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் வந்து நம்ம இதில் கொஞ்சமாக வந்து பொடி சேர்க்க போகிறோம். இது என்னென்னா தனி மிளகாய்த்தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காண்டி இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். தெரியலடா. நம்ம நண்டு சமையல் கொஞ்சம் காரமாகவே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழைய கஞ்சிக்கு அந்த நண்டு வறுவல் அதோட அந்த சிங்கி இறாலையும் சேர்த்து நம்ம சமைச்சது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாருமே நல்ல ஒரு சாப்பாடோடு நம்ம கரையை வந்தோம். நம்ம கிட்டத்தட்ட சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படியுமே ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இந்த சமையல் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதோட நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம இன்னுமே எப்படியுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே கரையை நோக்கி வந்தோம். அப்படி தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே கரையை நோக்கி வருவோம்.